கேரளாவில் இருக்கிற பாலக்காடு டிஸ்ட்ரிக்டில் நென்மேராங்கிற மாதிரி ஒரு டவுன் இருக்குது. அந்த டவுனில் சஜிதாங்கிற ஒரு பெண்மணி தன்னோட கணவர் கூடயும் தன்னோட 2 பெண் குழந்தைகள் கூடயும் இருந்துட்டு வராங்க. இவங்க 2019 வருஷம் ஒரு நாள் காலையில் ஒரு 11:30 மணிக்கு இந்த சஜிதாங்கிற பெண்மணி வீட்டில் இருந்து ஒரு பயங்கரமான அலறல் சத்தம் வருது. அதாவது உயிர் பயத்தில் ஒருத்தவங்க எப்படி அலறுவாங்களோ அந்த மாதிரி சஜிதாவோட சத்தம் கேட்குது. பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் இந்த சத்தத்தை கேட்டு சஜிதா வீட்டை நோக்கி ஓடி வராங்க. அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அந்த வீட்டு பக்கத்தில் உள்ள நெய்பர்ஸ் எல்லாம் ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. சஜிதா ரத்த வெள்ளத்தில் மிதந்துட்டு இருக்கிறாங்க. அதாவது யாரோ ஒரு நபர் அவங்கள அருவாளை வச்சு அவங்க கழுத்தை வெட்டினதுக்குரிய தடயம் இருக்குது. எங்கே பார்த்தாலும் ரத்தமாக இருக்குது. இவங்க மயக்கம் அடைஞ்சிட்டாங்களா இல்லை இறந்துட்டாங்களான்னு யாரையும் கண்டுபிடிக்க முடியல. உடனே பொதுமக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா லோக்கலில் இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுக்குறாங்க. உடனே போலீஸ் ஆஃபீஸர்ஸ், ஃபாரன்சிக் டீம் இவங்க எல்லாருமே மோப்ப நாயோட கொலை நடந்த இடத்துக்கு வராங்க. அந்த பெண் அளவுக்கு அதிகமாக ரத்தம் போனதால் அந்த சஜிதா இறந்து போயிட்டதா டாக்டர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போ போலீஸ் மோப்ப நாயை வச்சு இவங்களை கொலை பண்ண கொலைக்காரன் எந்த பக்கம் தப்பிச்சு போயிருப்பாங்கிறத பார்க்கும்போது அவங்க வீடு எங்கே இருக்கோ அதுக்கு பின்னாடி எல்லாம் ஒரு பெரிய அடர்ந்த காடு பகுதி. இந்த நாய் வீட்டை சுற்றி சுற்றி வருது. அந்த காட்டு பகுதியில் தேடி பார்க்குது. ஒரு ஸ்டேஜில் அது எங்கேயுமே போக முடியாமல் ஸ்டக் ஆகி ஒரு இடத்துல நிற்கிது. போலீஸ்க்கு என்ன தோணுதுன்னா இவங்களை கொலை பண்ணிட்டு இந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே தான் இவன் ஓடி போயிட்டாங்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியுது. இப்போ சஜிதாவோட மரணத்தை பற்றி அவங்க கணவருக்கும் 2 பெண் குழந்தைகளுக்கும் தகவல் கொடுக்கப்படுது. எல்லாருமே அலறி அடிச்சுட்டு வீட்டுக்கு ஓடி வராங்க. ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க, இவங்க ஒரு நார்மலான ஹவுஸ் ஒய்ஃப். இவங்க ஹஸ்பண்டும் வேலைக்கு போயிருக்காரு. ஒரு பொண்ணு ஸ்கூல் போயிருக்காங்க. இன்னொரு பொண்ணு நர்சிங் கோர்ஸும் படிக்கிறாங்க. இவங்களை பார்த்துட்டு காலையில் லஞ்ச் எல்லாம் பண்ணி தராங்க. சாப்பிட்டு வேலைக்கு பிள்ளைங்களையோ வீட்டுக்கார எல்லாரையும் அனுப்பிச்சிட்டு அவங்கெல்லாம் போய் ஒரு 3-4 மணி நேரத்தில் தன்னோட அம்மாவும் தன்னோட மனைவி இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்போ போலீஸ் அவங்களோட கணவன் மற்றும் பிள்ளைங்கள்கிட்ட கேட்குறாங்க, யார் மேலேயாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கான்னு. இந்த கணவன் சொல்கிறாரு, எங்களுக்கு எதிரின்னு யாருமே கிடையாது. உண்மையிலே என்னோட மனைவியை யார் கொலை பண்ணியிருப்பான்னு ஒரு துளி கூட எனக்கு ஐடியா இல்லை அப்படிங்கிறாரு. இது ராபரிக்காக கொலை நடந்துச்சான்னு பார்த்தா வீட்டுக்குள்ளே இருந்து எந்த ஒரு பொருளுமே திருடு போகாததுனால இது ஒரு ராபரிக்கு செய்யப்பட்ட இது கொலை இல்லை. சஜிதாவை கொலை பண்ணணும்னு ஒரு நோக்கத்தில்